இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளவங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஆர் நோ கொஷின்ஸு. இதுக்கு உண்டான எஸ்ஆர் நோவாங்கிறதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்துட்ருக்க உங்களோட இனிஷியலாக இருக்கலாம், அல்லது பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம், அல்லது உங்கள் பர்சனோட இனிஷியலாக இருக்கலாம், பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாங்க. அதனால் என்ன ரெசனேட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் செய்ய நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா, அது செய்யலாமா வேணாமா, நடக்குமா நடக்காதாங்கிறத விட 24 மணி நேரம் கவுளி அடிக்குது. 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்ய நினச்ச விஷயம் நடக்குமா அல்லது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக யார் யாரோட இனிஷியல் நேம்லாம் ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. ஆல்ஃபபெட் பார்க்கலாமா? கண்ணை மூடி நல்லா காடை வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பி, அடுத்தது ஐ, அடுத்தது எஸ், அடுத்தது இ, அடுத்தது எம், அடுத்தது எக்ஸ், அடுத்தது ஒய், அடுத்தது எல், அடுத்தது என், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யார் வராங்க பார்க்கலாமா? ஜி. இதில் வந்து பார்க்குறவங்க உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம், அல்லது இனிஷியலாக இருக்கலாம், உங்கள் பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. இது வந்து ரெசனேட் ஆச்சா. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு என்சாண்டட் பாத்லேருந்து 2 கார்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் போயிடலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கைடன்ஸ் எடுத்தோடனே நம்ம நேம் பார்த்தாச்சு, காயின் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சில கைடன்ஸ் கேட்டுட்டு நமக்கு என்ன தேவைங்கிற கைடன்ஸ் கடவுள்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்க. இது வந்து கிளைமேக்ஸாக தான், இது வந்து கிளைமேக்ஸாக தான் நமக்கு இதை வந்து இப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன சரி பண்ணணும், என்ன கைடன்ஸ் கடவுள்கிட்டேருந்து வருதுங்கிறத பார்த்துட்டு இந்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். வாவ், சக்ஸஸ், சூப்பருங்க. எடுத்தோடனே பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்து வந்துடுச்சு. எடுத்தோடனே உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் அப்படிங்கும்போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லைங்களா? அதுக்கு தானேங்க பாடு பண்ணுறோம். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், கெரியரில் சக்ஸஸ் ஆகணும், பார்ட்னர் விஷயத்தில் நமக்கு லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும், லவ் விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும், உறவுகள் விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும். எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கை தொடுற தூரத்தில் தான் எல்லா சக்ஸஸுமே ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக கடவுள் கொடுக்குற அந்த பாதையை பிடிச்சிக்கோங்க. கடவுள் உங்களுக்காக அழகான ஒரு பாதையெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. கடவுளோட லெசனை படிச்சுட்டு கடவுள்கிட்ட வாங்க. கண்டிப்பாக சூப்பரான கார்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சக்ஸஸ்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த கார்டு வந்தாலும் நமக்கு தேவையில்லைங்க, நெகட்டிவ் கார்டு தேவையில்லை. ஆனால் வந்து அடுத்த கைடன்ஸ் என்னங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த கார்டில் நீங்கள் என்ன கைடன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது பார்க்கலாமா? சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஹார்மோனி. கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ சேராமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தனியாக இருக்கீங்க. எனக்கு வந்து சேர்கிறதுக்கு உண்டான சான்சஸே கிடைக்கல, ரொம்ப வந்து டீவியேஷன் ஆகி இந்த உறவு இருக்கா இல்லையானே தெரியல, மூவ் ஆன் பண்ணுறதா இல்லை இதுக்காக வெயிட் பண்ணுறதா எதுவுமே தெரியல. இவ்வளோ நாள் இவ்வளோ சைலண்ட்டாக இருந்து என்னை கொள்கிறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரில, என்னை விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்களா அதுவும் தெரியல. அவங்களுக்கு வேறு நிறையா விஷயங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது என்ன தவிர அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து உங்கள் மைண்டில் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுதுங்க. இது ஒவ்வொருத்தங்களோட உண்டான லெசனுங்க. அதனால் உங்கள் லெசன் என்னென்னு, உங்களோட சிலபஸ் என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். பர்சனல் ரீடிங்கில் தான் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். ஆனால் நல்ல ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்குங்க, நிஜமாக இருக்குது. அதனால் அதை நம்புங்க, கடவுள் இருக்கார், உங்கள் லைஃப் வந்து அழகாக கொண்டு வருவாங்க. அடுத்த கார்டு வந்து ஒன்று பார்த்துட்டு அடுத்தது நம்ம டிட்டாச்மெண்ட்டு. நிறைய பேர் வந்து அட்டாச்மெண்ட்டில் இவங்க தான் வேணும், இது தான் வேணும் நீங்கள் போயிருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் டிட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. இது எல்லாமே வந்து ஒரு லெசன் தான், எல்லாமே கடவுள் கொடுக்குற ஒரு லெசன் தான். எதுவுமே இங்கே நிரந்தரமாக நம்ம கூடவே வராது, எல்லாமே வரும், எல்லாமே போகும். அதை நீங்கள் லெசனாக கற்றுக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதே லெசன் தான் வரும். இது சூப்பராக இருக்குது. மெசேஜஸ்லாம் என்சாண்டட் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து நடக்குமா நடக்காதான்னு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த விஷயத்தை இதில் போடாதீங்க. 2 நாளில் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. வந்து இப்போதைக்கு உண்டான எனர்ஜி தான் இது, இப்போ கிடைக்கிற மெசேஜ் தான். இந்த டைமில் செய்யலாமா வேணாமா அப்படின்னா, இது வந்து இன்னொரு 2-3 நாள் கழித்து நம்ம திரும்ப இது பார்க்கும்போது செய்யலாம் அப்படின்னு கூட வரலாம். மேபி 2 விதமான, ஏன்னா தற்போதைக்கு உண்டான விஷயத்தில் நீங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயத்துக்கு உங்கள் லைஃப்பில் முடிவெடுக்கிற விஷயம்
விஷயத்துக்குலாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் அது குறித்து பாருங்கள். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு உங்கள் விஷயத்தை பார்த்தினா நீங்கள் செய்யணும்னு நினச்ச விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு அதுக்குண்டான பாதையில் நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கடவுள் என்ன கொடுக்குறாங்களோ அதை கேட்டுட்டு போகலாங்கிற தெளிவான ஒரு கைடன்ஸ் இதில் வரப்போகுது. நம்பி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நீங்கள் செய்ய நினச்ச விஷயம் இந்த வந்து 24-48 ஹவர்ஸில் செய்யலாமா வேணாமா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாவ்! உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அழகாக எஸ்ஸை நோக்கி வருதுங்க. நானும் சுத்தல்ல விட்டேங்க ஃபஸ்ட்டு பாசிபிளில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி திரும்பிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அழகாக இன்னும் கிட்டக்க போகிறேன் பாருங்கள். இன்னும் நெருங்க போகிறேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். எஸ்ஸுக்கும் என்ன பர்ஃபெக்ட்டுங்க. நான் அப்படி இப்படி வந்து நான் வந்து அதை வந்து சுழட்டி விட்டேங்க. அது அழகாக எஸ்ஸில் தான். கண்டிப்பாக நீங்கள் செய்ய நினச்ச விஷயம் 100% கடவுளை நம்பி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. உங்களுக்கு வந்து இது கடவுளே உத்தரவு கொடுத்துட்டாங்க. எப்படியெல்லாம் நான் மாற்றினாலுமே அது அழகாக பாசிபிள் வர மாதிரி வந்து அப்படியே எஸ்கார்டுக்கு திரும்பிச்சு பாருங்கள். இதுதாங்க கிளைமேக்ஸ். கடவுள் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கான வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஹோப் மட்டும் விட்டுறக்கூடாதுங்க. நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம கடைசி நேரத்தில் கூட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தலைகீழாக புரட்டி போடுற அளவுக்கு கடவுளுக்கு எல்லா பவருமே இருக்குங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் கொடுக்குற லெசனும் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். மற்றது எல்லாமே கடவுள் பார்த்துக்கோங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.